கருடனானவன் தனக்கு உரிய பணியை செய்தற்காக அந்த போர்க்களம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அதுதான் போன வகுப்புல அந்த காட்சியை வருகின்ற செய்கை தெரிய தென்பால் எழுந்து வடபால் நிமிர்ந்து வருகின்ற செய்கை தெரிய. இன்னமும் கருடன் வந்து சேரவில்லை. இன்னும் 2 பாடல்கள்ல விளக்கி விட்டு அதன் பிறகு கருடனது துதியை பேசுகிறார். அந்த துதி பகுதி வரும்போது சொல்றேன். பல்நாகர் சென்னி மணி கோடி கோடி பல கொண்டு செய்த வகையால் மின்னால் இயன்றது எனலாய் விளங்கு மிளிர்பூன் வயங்க வெயில் கால் பொன்னால் இயன்ற நகை ஓடை பொங்க வனமாலை மார்பு புரள தொல்நாள் பிரிந்து துயர்த்தீர அண்ணல் திருமேனி கண்டு தொழுவன். இந்த பாடலையும் நாம பார்த்தோம். பல்வேறு விதமான நாகங்களின் தலையிலே இருக்கக்கூடிய ரத்தினங்களை ஆபரணமாக பூண்டு கொண்டும் மின்னலிலே செய்யப்பட்டது போன்ற ஒளி சிந்தக்கூடிய பொன்னாபரணங்களை அணிந்து கொண்டும் அந்த பொன்னாபரணங்கள் எல்லாம் இந்த கருடன் வருவதற்கு உண்டான அந்த காலை பொழுதிலே சூரியனது ஒளி பட்டு மின்னவும் அதனோடு இல்லாமல் பல்வேறு பசிய இலைகளினாலான மலர்களினாலான மாலைகளையும் அணிந்து கொண்டு கருடன் வருகிறான். எப்படியா? இது கம்பனினுடைய அழகு. அன்று பார்க்கடலிலே பிரிந்த அந்த பரந்தாமனை நெடுநாள் கழித்து இன்றுதான் பார்ப்பதற்கு வருகிறான். ஆகவே தான் இது நாள் வரைக்கும் பரந்தாமனை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருந்தவன். அந்த எண்ணம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஏக்கம் தீரப்போகிறது. அதனால்தான் தொல்நாள் பிரிந்த துயர் தீர அண்ணல் திருமேனி கண்டு தொழுவான். ராமனது திருமேனியை கண்டு வணங்கினான் கருடன். எப்படி வணங்கினானாம்? முடிமேல் நிமிர்ந்து முகில் ஏறு கையான் முகில் மேல் நிமிர்ந்த ஒளியான் அடிமேல் விழுந்து பணியாமல் நின்ற நிலை உண்ணி உண்ணி அழிவான் கொடிமேல் இருந்து இவ்வுலகு 7 தொழ நின்ற கோளும் இல்லனாய் படிமேல் எழுந்து வருவான் விரைந்து பலகால் நினைந்து பணிவான். முடிமேல் நிமிர்ந்து முகில் ஏறு கையான், தலையின் மீது தனது 2 கைகளையும் தூக்கி குப்பிய கையோடு வருகிறான். முகில் மேல் நிமிர்ந்த ஒளியான், கருமேகத்தினும் மிக்க நீல நிறமுடைய ராமனது அடியின் மேல் விழுந்து பணியாமல், திருவடிகளிலே விழுந்து வணங்காமல் நின்ற நிலை உண்ணி உண்ணி அழிவான். ராமன் துன்பத்தோடு நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து பார்த்து இந்த கருடன் மனம் கலங்குகிறான். காரணம், பரம்பொருளுக்கு கலக்கம் எது? ஆனால் மானுடனாய் அவதரித்ததினால் அந்த மானுட கதாபாத்திரத்தினுக்கு ஏற்றாற்போல் கலக்கமும் கவலையும் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதனால் ராமன் அவ்வாறு கொண்டிருக்க அந்த ராமனது துயருற்ற நிலையை பார்த்து வணங்குவதற்கு பதிலாக தன் ஐயன் ராமனுக்கு இப்படிப்பட்டதோர் துன்பச் சூழல் வந்ததே என்று நிலை தடுமாறுகின்றான். கருடன் வருந்துகிறான். கொடிமேல் இருந்து, அவதார மூலத்தின் கொடியில் மேல் இருக்கக்கூடியவன் கருடன். ஏற்கனவே நமது சுப்பிரபாதத்துல பார்க்கலாம். அவனுக்கு கருடன் வாகனம் மட்டுமல்ல, துவஜமும் கருடன் தான். கருட துவஜன்னு தான் சுப்பிரபாதம் பேசுகிறது. அது போல நீங்க வேங்கடமலைக்கு சென்றீர்கள் என்றால் தெரியும். அந்த மலையினுடைய ஏறுகை பகுதிக்கு போன உடனே மிக உயர்ந்த நிலையில ஒரு கருடன் சிலை இருக்கிறத பார்க்கலாம். அதனால அவதார மூலத்தின் அடிப்படையான அந்த பரந்தாமனுக்கு கொடியிலே இருக்கக்கூடிய கருடன் இவ்வுலகு 7 தொழ நின்ற 14 உலகங்களும் தன்னை வணங்கும்படி நின்ற
கோளும் இளனாய் பெருமையும் இல்லாதவனாய். எடுத்த அவதாரத்தினுக்கு ஏற்றாற் போல படிமேல் எழுந்து வருவான். பூமியில் எழுந்து வருபவனாகிய கருடன் விரைந்து வேகமாக ராமனிடம் வந்து நினைந்து ராமனது திவ்யமான குணங்களை எண்ணி பலகால் பணிவான். பல முறை பணிந்து எழுகின்றான். அந்த பணிவு எப்படின்னு அடுத்த ஒரு பாடல்ல சொல்லிட்டு கருடன் எவ்வாறு ராமனை துதித்தான் என்பது. இதை ஏற்கனவே முன்பே நான் சொல்லி இருக்கேன். சில பகுதிகளை கம்பன் எழுதுகின்ற பொழுது இப்ப நாம ராமனையும் ராமனது மூல வடிவாகிய அந்த நாரணனையும் எத்துணை விதமான பாடல்களினால் தொழுதாலும் அது நமக்கு நன்மைதான். ஆனால் கருடனது நோக்கிலே ராமனை தொழுவதினால் ரெண்டு நன்மை. ஒன்று, கருடனது வாக்கினை கொண்டு ராமனை நாம் பரவுவதினால் ராமனது அருள் கிடைக்கும் என்கின்ற ஒன்று. மற்றொன்று, கருடனது வாய்மொழியை கொண்டு நாம் புகழுவதால் கருடன் எவைகளையெல்லாம் பகை என்று கருதினானோ அத்தகு பகைகளாகிய நச்சுத்தன்மை உடைய பாம்புகளினுடைய எவ்விதமான தீங்கும் நம்மை வந்து அணுகாது என்பது அடுத்த சிறப்பு. அதனால எப்படி துதிக்க தொடங்குகிறான்றத ஆரம்பிக்கிறான் கம்பன். வந்தாய் மறைந்து பிரிவால் வருந்து மலர்மேல் அயன் தன் முதலோ தம் தாதை இறைவா பிறந்து விளையாடுகின்ற தனியோய் சிந்தா குலங்கள் களைவாய் தளர்ந்து துயர் கூறல் என்ன செயலோ எந்தாய் வருந்தல் உடையாய் வருந்தல் என இன்ன பண்ணி மொழிவான். இந்த முதல் பாட்டிலேயே ராமன் பரத்துவத்தினுக்கு உரியவன்னு சொல்லிடுறார் கம்பன். எப்படி வந்தாய் மறைந்து, வார்த்தையை மாத்தி போடுங்க, மறைந்து வந்தாய். பரம்பொருளாய் இருக்கக்கூடிய நீ மானுடனாக வடிவெடுத்து உன் பரத்துவத்தை மறைத்து கொண்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய். பிரிவால் வருந்தும் மலர் மேல் அயன், உன்னை வைகுந்தத்திலிருந்து காணாமல் வைகுந்தத்திலிருந்து நீ நீங்கியதினால் உன்னோடேயே இருக்கக்கூடிய கமலன் இருக்கிறானே பிரம்மன், மலர் மேல் அயன், உனது உந்திச்சுழியிலே தோன்றிய தாமரையில் தோன்றினானே பிரம்மன், அந்த பிரம்மன் தன் முதல்வோர், அவனுக்கு முன்னாக தோன்றின பல பிரம்மர்கள். தம் தாதை இறைவா, இந்த பிரம்மனுக்கு மட்டும் நீ தந்தை அல்ல, இது போன்று பலவாறு தோன்றின பிரம்மர்களுக்கு எல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடியவனே இறைவா, எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமர நிறைந்துள்ள அந்தர்தியாமியாய் உள்ளவனே, பிறந்து விளையாடுகின்ற தனியுய் வினைவயத்தால் அன்றி சங்கல்பத்தால். ஞாபகம் வச்சுக்கணும், ராமன் வந்தது வினை வயத்தால் அல்ல. நாராயணனுக்கு ஏது வினை? அவன் சங்கல்பித்து கொண்டான். ராவணாதியர்களை அழிப்பதற்காக நான் மானுடனாக தயரதனுக்கு மகவாக தோன்றுகின்றேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டான். ஆகவே பரம்பொருள் மானுடனாக அவதாரம் எடுக்கிறது என்றால் அது பரம்பொருளுக்கு உண்டான விதி அன்று. பரம்பொருள் தானே மனமு வந்து சங்கல்பித்துக் கொள்வது. நான் இப்படி வருகிறேன், இப்படி. அவர்களை நாம போய் மாற்ற முடியுமா? அவர்களுக்கு விதியும் கிடையாது, பாவ புண்ணியங்கள் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்து நின்ற பரம் அது. அந்த பரம் தானாக முடிவு செய்தால்தான் இது நடக்கும். தானாக முடிவு செய்து நான் இவ்வாறு அவதரிக்கிறேன், அந்த அவதாரத்தினுடைய முடிவிலே அசுரர்களை நான் அழிக்கிறேன் என்று இந்த பரம்பொருளாகிய நாரணன் சங்கல்பித்து கொண்டதினால் விளையாடுகின்ற தனியும். சங்கல்பத்தினால் நீ மானுடனாக அவதாரம் எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாய். இது உனக்கு விளையாட்டு. இந்த மாதிரி மனிதனாக வந்து திருமகளாகிய சீதையை பிரிதலும் அதற்காக தேடுதலும் கவலை கொள்ளுதலும், இந்த போர்க்களத்திலே இலக்குவன் விழுந்தான் என்று
அஞ்சுதலும் இது போன்றதெல்லாம் உனக்கு விளையாட்டு. ஏனென்றால் எடுத்துக்கொண்ட அல்லது சங்கல்பித்து கொண்ட கதாபாத்திரத்தினுக்கு ஏற்றாற்போல் நீ இருக்கவன். சொல்றோம் இல்லையா, நாய் வேடமிட்டால் குலைக்கவும். யாரா இருந்தா என்ன? நம்முடைய நாடகங்கள் எல்லாம் ஒரு மேடையில 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். பரத்துவம் ஒரு பிறப்பையே நாடகமாக உருவாக்குகிறது. ஆகவே எடுத்துக்கொண்ட பிறவியின் பயனாக எதனை செய்ய வேண்டுமோ அதற்கு உட்பட்டு செயல்பட்டாக வேண்டும், மாற்ற முடியாது. ஆகவே நீ சிந்தா குலங்கள் கலைவாய். சிந்தா குலம்னா சரணாகதி என்று அடைந்தவர்களினது மன துன்பங்களையெல்லாம் போக்குபவன். நீயே துன்பத்தோட இருக்கு. உன்னை யாரெல்லாம் அணுகி யாரெல்லாம் உனது திருவடியிலே விழுந்து வணங்கி நீதான் எனக்கு எல்லாம் என்று யாரெல்லாம் கவலை கொண்டார்களோ அவர்களினது கவலைகளையெல்லாம் போக்குபவன் நீ. அப்படிப்பட்ட நீ தளர்ந்து துயர் கூறல் என்ன செயலோ? நீயே மனம் வருந்தி தளர்ந்து துன்பத்தில் உழலுவது போல் இருப்பது என்ன காரணத்தினால்? இது என்ன வேடிக்கை? எந்தாய் வருந்தல், எனது தலைவனே நீ வருந்துதலை செய்யாதே. உடையாய் வருந்தல், எப்பொருளையும் சரீரமாக உடையவன். நீ வருந்தினாய் என்றால் உலக உயிர்கள் வருந்தும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு அழகான இடம். சிவபெருமான் வந்தியின் கூலியாளாய் வந்த பொழுது அவன் ஒழுங்காக பணியை செய்யவில்லை என்று கோபித்த பாண்டியன் அவனை பிரம்பால் அடித்தான். உலகின் கண் உள்ள எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களினது உடலாக அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்த வேண்டி பாண்டியன் அடித்த பிரம்படி உலக உயிர்கள் எல்லாவற்றின் மீதும் பட்டது. அதனால எப்பொருளையும் சரீரமாக உடையவனே நீ வருந்தினால் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் வருந்தும் என என்ன என்று இத்தன்மையான சொற்களை சொல்லி கருடன் வணங்க முற்பட்டான். இனி கருடனினுடைய மொழிகள். இந்த கருடன் பேசக்கூடிய பாடல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல் இருக்கும். அந்த பாடல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி ஒரு வரியில சொல்லணும்னா, ஒவ்வொரு பாடலினது இறுதியிலும் கருடன் பேசுகிறான். நீ இவ்வாறு எல்லாம் இருக்கிறாயே, உன்னுடைய மாயையை யார் அறிவார்கள்? நாம நினைக்கிறோம் கிருஷ்ணாவதாரத்துலதான் இந்த கண்ணன் பல்வேறு விதமான மாயங்களை செய்தான் என்று. ஆனால் கருடன் சொல்லுகிறான், இல்லை, அவனது அவதாரங்கள் தோறும் மாயை என்பது அவனோடு வருவது. எவ்வளவு பெரிய விஷயம்! நம்முடைய அறியாமையினால் தான் நாம் வழிபடுவதற்கு உண்டான கடவுளர்களை வினவுகின்றோம், சோதிக்கின்றோம், அவர்கள் யார் என்று தெரியாமல் மயங்குகின்றோம். அவனுக்கு மயக்கம் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான மயக்கமும் கிடையாது. அப்போ அவன் ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளுகிறான்னா, அவன் செய்வது மாயை. மாயையை செய்பவன் யாரு? மந்திரவாதி, மெஜிஷியன் தான் மாயையை செய்ய முடியும். அந்த மாயையை பார்க்கக்கூடிய நம்மை போன்ற பாமர மக்கள் ஆச்சரியப்படுவதோடு நிறுத்தி கொள்ளவும். அவ்வளவு. அந்த மாயை எவ்வாறு நடைபெறுகிறது, அதற்கு என்ன வழிமுறை என்றெல்லாம் ஆராய முடியாது. அவன் அழகிலா விளையாட்டு உடையான். அந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம்லாம் நமக்கு தெரியும். நம்மை போன்று புறையறிவு உற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவன் ஒரு முழுமையானவன். அந்த முழுமையானவனால் நிகழ்த்தப்படக்கூடிய எந்த ஒரு மாயையும் நம்முடைய குறையறிவு கொண்டு புரிந்து கொள்ளவே முடியாது. கடவுளினுடைய செயல்பாடு ஒவ்வொன்றினுக்கும் காரண காரியங்கள் உண்டு. அந்த காரண காரியங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமானா முடியாது. இதுல மாற்று சிந்தனையே கிடையாது.
ஏன் முடியாது என்றால் அவனது மாயையை நாம் புரிந்து கொள்ள முன்வந்தோம் என்றால், ஒரு கால் புரிந்து விட்டது என்றால் நாம் அவனாகி விடுவோம். அவன் வேறு நாம் வேறுன்ற பிரிவு நீங்கி நாம் அவனாக மாறும். அன்வயமாக இருக்கக்கூடிய நாம் அவன்வயமா மாறிடும். அதனால இங்க கருடன் சொல்றான், நீ இப்படியெல்லாம் காட்சி தருவது உன்னுடைய மாயைகளுள் ஒன்று. நீ மாயை வல்லான் அல்லவா? எப்படியா? தேவாதி தேவர் பலராலும் முந்து திருநாமம் ஓது செயலோய் மூவாது எந்நாளும் உலகு ஏழொடு ஏழும் அரசாளும் மேன்மை முதல்வா மேவாத இன்பம் அவை மேவி மேவ நெடு வீடு காட்டு அம்முடியாய் ஆவாய் வருந்தி அழிவாய்கொல் ஆறிவ் அதிரேக மாயை அறி. கருடனுக்கே ஆச்சரியம். இந்த மிகு அதிரேகம்னாக்க ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, எக்ஸசிவ்னு. ஒரு அதீதமான மாயையை நீ செய்யறது யார் புரிஞ்சுக்கிறது? சாதாரண மாயையா இருந்தா பரவாயில்ல, அதீதமான மாயையை செய்கிறாய். இந்த மாயையை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, என்ன மாயை செய்கிறாய்? தேவாதி தேவர் பலராலும், தேவர்களும் தேவர்களுக்கு மேலானவர்களாகிய பிரம்மனோ ருத்திரனோ இந்திரனோ போன்றோர்கள் எல்லாம் முந்து திருநாமம் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு உனது அருள் பெற வேண்டி வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு வந்து உன் திருவடியில் விழுகிறார்கள். இத ரொம்ப ரசிப்பனாங்க. அது என்ன முந்திக் கொண்டு வந்து திருவடியில் விழுதல்? மன்னனை விடுங்க. சங்க இலக்கியத்துல இறுதியாக தொகுக்கப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். அதுல ஒரு மன்னனை சார்ந்த புலவன் பாடுறான். என்ன சொல்லி பாடுகிறான்னா, பொன்னும் பொருளுமாய் என் மன்னனுக்கு கப்ப பொருளை கொண்டு வந்தவர்களே நின்று ஈமின். உங்களால் கொண்டு வரப்பட்ட பொருள்களை நின்ற வாக்கிலேயே நின்று கொண்டே எங்கள் மன்னனிடம் கொடுங்கள். என்னடா காலில் விழுந்து வணங்கிதானே கொடுக்கணும், இவன் ஏன் நின்று கொடுன்றான்? உடனே புலவன் சொன்னா, முந்தி விழுந்து வணங்கியதினால் அந்த மன்னர்களினது மகுடம் காலில் பட்டதனால திருந்தடி செவ்வி இளனி, திருத்தமான அடியை வைத்து நடக்கக்கூடிய என் மன்னனது கால்ல நேற்று அதுக்கு முன்தினம் வந்த மன்னர்கள் எல்லாம் கால்ல ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்த முந்தி கொண்டு விழுந்ததினால அந்த விழுந்த மன்னவர்களின் மகுடம் என் மன்னன் கால்ல பட்டு பட்டு காலெல்லாம் புண்ணாகி இருக்கு. திருந்தடி செவ்வியிலன், அவனது திருத்தமான அடி இப்ப செம்மையாக இல்லை. ஆகவே உங்களெல்லாம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், யாரும் முன்னுக்கு ஓடி வந்து அவன் காலில் விழாதீர்கள், மாறாக நின்று கொண்டே உங்களினுடைய திரைப்பொருளை எல்லாம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். இந்த புலவனுக்கு என்ன திமிரு இருக்கு யோசிச்சு பாருங்க. மன்னர்களுக்கு இவன் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு, நீ விழறது உங்களுக்கு வாடிக்க, ஆனா இன்னைக்கு நீ விழ வேண்டாம், ஏன்னா உனக்கு முன்னாடியே பல பேர் வந்து விழுந்துட்டதுனால என் மன்னனுடைய காலெல்லாம் புண்ணாகி இருக்கிறது, இனிமே விழாது. அதேதான் இங்க, தேவாதி தேவர் பலராலும் முந்து திருநாமம் ஓது செயலும், ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு வந்து உனது திருநாமத்தை சொல்லி துதிக்கிறார்கள், உன் அருளை பெற வேண்டும் என்று தவிக்கிறார்கள். மூவாது எந்நாளும் உலகு ஏழோடு ஏழும், நீ மூவாதுன்னா என்றும் இளமையோடு இருக்கிறாய், என்றுமே இளமையோடு இருக்கிறாய். மூவாது எந்நாளும், இந்த உலகம் தோன்றிய நாள் அல்ல, பிரபஞ்சம் தோன்றிய நாள் தொட்டு
ஏழு 14 உலகங்களையும் ஏழொடு ஏழும் அரசாளும் மேன்மை முதல்வா, அந்த 14 உலகையும் ஆளுதற்கு உண்டான மேலான ஆற்றல் படைத்தவன் நீயே எல்லாவற்றினுக்கும் முதல்வன். மேவாத இன்பம் அவை மேவி, அதாவது உன்னை சரண் புக்கவர்கள் பிறரால் தர முடியாத பேரின்பத்தை எல்லாம் உன் திருவடியை வணங்கி பெறுகிறார்கள். ஆகவேதான் மேவாத இன்பம் அவை மேவி, அவர்களுக்கு கிடைப்பதற்கு அரியதாகிய பேரின்பத்தை உன் திருவடி வணக்கங்கள் எல்லாம் தந்து விடுகிறது. மேவ நெடு வீடு காட்டு அம்முடியாய், மிக பெரிய முடிவாகிய மோட்சத்தை தரக்கூடிய தலைவனாய் நீ இருக்கிறாய். ஆகவே ஆவாய் வருந்தி அழிவாய்க்கொள், எல்லாவற்றினுக்கும் எல்லா உயிர்களுக்கும் முக்தி அளிக்க வல்லவனாகிய நீ இப்பொழுது எதற்காக வருந்தி அழிகிறாய்? எதற்காக வருத்தம் கொண்டு அழிவது போல் நிற்கிறாய்? இந்த மாயைக்கு எனக்கு அர்த்தம் புரியலையே. உன்னை அடைந்தவர்களுக்கு துக்கம் இல்லை, உன் திருவடியை வணங்கியவர்களுக்கு வீட்டுலகத்தை தருகிறாய். தேவர்களும் அவர்களுக்கு மேலான தலைவர்களும் ஒருவரை ஒருவர் முந்தி வந்து உனது திருவடியில் வணங்குகிறார்கள். 14 உலகங்களையும் ஆளுதற்குரிய நிலையில் நிற்பவன் நீ. இத்தகு பெருமை உடைய நீ எதற்காக இப்பொழுது வருந்தி கொண்டு கவலை உற்ற முகத்தோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? இந்த மாயை எனக்கு புரியவில்லை. எல்லார் துன்பத்தையும் போக்கக்கூடிய நீ இப்பொழுது துன்பத்தோடு நிற்கிறாய் என்பது என்ன காரணம்? இந்த மாயை அதிரேகம். இதனை போன்ற ஒரு அதீதமான மாயையை நான் எங்கும் பார்க்க முடியாது. ஆகவே அப்படி மாயையை காட்டுகிறாயே, இந்த மாயையினது உட்பொருளை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள். பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஒருவன் தனது மாயையை காட்டத் தொடங்கி விட்டால் நம்மை போன்று இருக்கக்கூடிய மானுடர்களால் அவனது மாயையை கண்டுகொள்ளவே முடியாது. சில நேரங்கள்ல சிலரை பார்த்து நாம பிரமிக்கலாம், அது ஏன் என்று ஆராய்ச்சிக்கு உட்படுத்தவே முடியாது. இதுதான் பெரிய வரப்பிரசாதம். கடவுளை கண்டு நாம திகைக்கலாம், கடவுளை கண்டு ஆச்சரியப்படும். ஆனால் அவன் எத்தகையவன் என்று புரிந்து கொள்ளுதற்கு முயன்றோம் என்றால் புரியாமலேயே போய்விடும். இதுதான் கடவுளினுடைய மிகப்பெரிய பலம். அவனை யார் ஒருவராலும் இவன் இத்தகையவன் இத்தன்மையவன் என்று சட்டென்று புரிந்து கொள்ள இயலாத நிலைக்கு உரியவன். அவன் ஒரு புதிர் தான். அந்த புதிரை விடுவிக்க நம்ம வாழ்நாள் முழுவதும் முயன்றாலும் முடியாது. என்ன காரணம்னா, ஒரு புதிர் விடுபடுகின்ற பொழுது அடுத்த புதிராய் அவன் மாறும். கடவுளினுடைய பரத்துவத்தை சொல்லுதலே மிகப்பெரிய இன்பம். அதை கருடன் சொன்னான் என்ன, நம்மை போன்ற சாதாரண மக்கள் சொன்னால் என்ன, உண்மை ஒன்று. அவனை புரிந்து கொள்ளுதல் என்பது இயலாது. வேடிக்கையாக கண்ணதாசன் ஒரு முறை எழுதினார் ஒரு திரைப்பட பாட்டு, படம் வளர்ப்பிறைன்னு பேர். அதுல எழுதுவார், பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருப்பான், ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஆச்சரியமான விஷயம். ஒன்றும் இல்லாத இடத்துல தன் இருப்பை காட்டி அதன் மூலமாக அனைத்து உலகங்களையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்தி ஒருவன் செயல்படுகிறான் என்றால் அவனை புரிந்து கொள்ள முயன்றால் அப்பொழுதுதான் தெரியும் அவன்தான் இறை என்று. இறை தத்துவம் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தத்துவம். இறைவனை பற்றி பேசணும்னா இந்த புராணங்கள் எல்லாம் ஒரு சில சான்றுகளை காட்டி ஒதுங்கிவிடும். அவனை தத்துவ நோக்கில போய் புரிந்து கொள்ளுதற்கு இறங்கினோம்னா அது ஒரு அழகான அனுபவம்.
அது ஒரு அழகான பயிற்சி. உண்மை. அந்த அடிப்படையில இந்த கருடன் சொல்லுகிறான், உன்னுடைய இந்த பெருமையை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? நீ அதிரேக மாயைக்கு உரியவன், மிகுதியான மாயச் செயலுக்கு உரியவன் ஆயிற்று, உன்னை யாருதான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி, எழுவாய் எவர்க்கும் முதலாகி ஈரொடு இடையாகி எங்கும் உளையாய் வழுவாது எவர்க்கும் வரம் ஈய வல்லை அவரால் வரங்கள் பெறுவாய் தொழுவாய் உணர்ச்சி தொடராத தன்மை உருவாய் மறைந்து துயரால் அழுவாய் ஒருத்தன் உளை போலும் ஆர்யூ அதிரேக மாயை அறிவாய். எவர்க்கும்னா எல்லா உலகங்களில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தினுக்கும். மக்கள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்களினது பெயர்கள் வேறு. ஆகவே பொதுவாக உயிரினங்கள் 14 உலகினிலும் வாழக்கூடிய உயிரினங்கள் முதலாகி, அந்த உயிரினங்கள் தோன்றுதற்கு, அவைகளை படைப்பதற்கு காரணமாகி இருக்கக்கூடியவன் நீ. அதோடு ஈரோடு ஆகியும் இடையாகியும், அந்த படைக்கப்பட்ட உயிர்களை அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவனும் நீ. இடையாகி, படைத்தலுக்கும் அழிவினுக்கும் இடைப்பட்ட காலத்துல அந்த உயிர்களை முறையாக காக்கக்கூடிய காரணனும் நீ. இது எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருவன் தானாக மனமுவந்து ஒரு பொருளை படைக்கிறான், அதை உரிய காலம் வரைக்கும் காக்குறான், காலம் முடிந்த பின் அதனை அழிக்கிறான். அதனாலதான் அவன் கடவுள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மால படைக்கப்பட்டதை எல்லாம் நாம் எப்பொழுதுமே உரிய பயன்பாடு தீர்ந்ததன் பின்னும் அழிக்கதற்கு முன்வர மாட்டோம். நம்ம குண விசேஷம் அது. நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்காலமாக இருந்து வரக்கூடிய பாத்திரங்கள் இருக்கும். கேட்டா சொல்லுவோம், அதுக்கு ஒரு வரலாறு. இது என் பாட்டி ஆண்டு அனுபவித்த பாத்திரம். அதை நாம இன்னமும் காத்து கொண்டு வரும். ஆனால் ஒரு காலத்துல அழிக்கப்பட வேண்டும் என்று சிந்தனை வராது. வரணும். ஏனென்றால் உலகிலே எதுவும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமாக இருப்பதாக ஏதாகிலும் ஒரு உயிரை உருவாக்கி விட்டோம் என்றால் அன்று தொட்டு இந்த உலகம் மிகப்பெரிய துன்பத்துள்ளாள். இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், இதெல்லாம் தேவையான்னு கேட்கலாம். நவீன மருத்துவங்களை கொண்டு நாம் என்ன பண்ணியிருக்கோம்? மனித வாழ்வு, அந்த வாழ்வினுக்கு உரிய நாளை நீட்டித்து, ஆங்கிலத்துல சொல்லணும்னா we are extending the span of human life. மறுக்கல. நவீன மருத்துவம் இவைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இவைகளை கொண்டு வாழ்நாளை கூட்டி கொண்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் 70 வயது என்பது இயல்பான வயது. 70க்கு மேலாக இருப்பதுதான் முதுமையினது தொடக்கம்னு பேசுகிறார். அந்த அளவினுக்கு மருத்துவம் வளர்ந்திருக்கிறது. சரி, இவ்வாறு வளர்ந்து இருக்கக்கூடிய மருத்துவத்தின் துணை கொண்டு வாழுகிறோமே, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நான் அதனால்தான் கேட்பேன், ஆர் வி லிவிங்னா இல்ல, வி ஆர் ஆல் சர்வைவிங். நாம் இந்த உலகிலே வாழுகிறோமா என்றால் இல்லை, இந்த உலகிலே இருக்கிறோம். இருத்தல் என்பது வேறு, வாழுதல் என்பது வேறு. வாழுதல் என்பது உங்கள் தேவைகளை, உங்கள் ஆர்வங்களை நீங்களாகவே முன்னெடுத்து, நீங்களாகவே அதற்கு உரிய செயலில் ஈடுபட்டு அதை முழுமை அடைய செய்வதுதான் வாழுதல். பாரதி கேட்டா இல்லையா, விஷயுறு பந்தினை போல் மனம்
செல்லுதற்கு உண்டான வழி கேட்டேன். நம்மால இப்படி போக முடியுமா? இப்போ பாரதிக்கு 32 வயதுல தோன்றின சிந்தனை, அதுக்கு அடுத்த வருஷமே இறந்து போயிட்டார். நம்மால முடியுமா? விசையுறு பந்தினை போல் வேகமாக செல்லக்கூடிய மனம். அப்ப நாம இதெல்லாம் பெற்றிருந்தால்தான் நாம வாழுகிறோம்னு அர்த்தம். நம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய சிந்தனை, அந்த சிந்தனை செயலின் வழிபட்டு ஒரு முடிவை தருவதற்கு நாம முயலுதற்கு உண்டான ஆற்றலும் அறிவும் ஈடுபாடும் ஒரு சேர நின்றால் நாம வாழுகிறோம். இது எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. ஆகவே நாம இந்த உலகில் இருக்கிறோம். சொல்றோம் இல்லையா, வீட்டுல யாரேனும் வயதானவர்கள் இருந்தால் ஏதோ கிடையா கிடந்துட்டு இருக்கு ஏதோ இப்படிதான் சொல்லுகிறோம். நம்ம அடுத்தவரை பார்த்து சொல்லுகிறோம், அவர் இயலாமையை பார்த்து. எல்லாம் நம்மால் இயல முடிகிறதா? இல்லையே, நாமும் இருக்கத்தான் செய்கிறோம். நம்முடைய இருப்பை நாம் இங்கும் அங்குமாக சென்று காட்டிக் கொண்டிருக்கிறோம். முதியவர்கள் இங்கும் அங்குமாக செல்ல இயலாமல் ஒரே இடத்தில் இருந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன வித்தியாசம்? நாம வாழுகிறோமான்னா ஒண்ணு இல்ல, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு படிச்சோம். இன்றைக்கு நோயினுக்கு மருந்தை உட்கொள்ளுகிறோமே ஒழிய நோய் அற்ற நிலையில் இருக்கிறோமானா இருக்கிறது இல்லை. ஏதாயிலும் ஒரு விதத்தில் நோயினுக்கு உரிய மருந்தை உட்கொள்பவர்களாக இருக்கிறோமே ஒழிய நோய் அற்றவர்களாக இருக்கிறோம்னா இல்ல. இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா தாவரங்களும் மானுடர்கள் உண்ணுதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இன்றைய சூழ்நிலையில நம்மால் எல்லா தாவரங்களையும் உண்ண முடிகிறதா பாருங்க. இன்னென்ன தாவரங்கள் என் உடலுக்கு ஒவ்வாதுன்னு சொல்லி ஒதுக்குகிறோம். அப்போ இந்த உலகிலே வாழுதல் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். உலகின் கண் திறத்தலும் உலக வாழ்க்கையை விட்டு விலகி இறத்தலும் சாதாரணமான விஷயம். இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் வாழுதல் என்பதுதான் ஆச்சரியம். போகிறதெல்லாம் ஆச்சரியமே இல்லை, அது ஒரு பெரிய விடுதலை. சொல்றோம் இல்லையா, அந்த கிரேட் எஸ்கேப், அவ்வளவுதான். அதனால இங்க கேட்கிறான், நீ முதலாக நின்று எல்லாவற்றையும் படைக்கிறாய், முடிவாக நின்று எல்லாவற்றையும் அழிக்கவும் செய்கிறாய், இடைப்பட்ட அந்த நிலையில அவைகளை காக்கவும் செய்கிறார். இது ஒரு புதிர் இல்லையா? அழிக்கப்பட வேண்டும் என்றால் எதற்கு படைக்கப்பட வேண்டும்? அதனுடைய முடிவு அழிவு என்பது உண்மை என்றால் எதற்காக இறைவன் உயிர்களை படைக்க வேண்டும்? அந்த உயிர்கள் அழிய போகிறது என்ற உண்மை அவனுக்கு தெரிகிறது. எதற்காக அந்த உயிரை காக்க வேண்டும்? ரெண்டுமே வேண்டாமே. இதுதான் மாயையினுடைய உச்சம். அவனால் படைக்கப்படுகின்ற வரைக்கும் அவனுக்கு பாத்திரமான நாம் படைத்து நமக்கு என்ற உயிரை கொண்ட உடனே நாம் என்ன நினைக்க தலைப்படுகின்றோம்? நமக்கு எல்லாம் நம்மால் என்ற உணர்வினுக்கு உட்படுகிறோம். அந்த உணர்வை பார்த்து இறைவன் சிரிக்கிறான். இந்த உணர்வோடு நீ எவ்வளவு காலம் இருந்து பார். அப்படி இருந்து இறுதியிலே மரணத்தினுக்கு நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது உண்மை புரியும். நாம் இதுகாரும் எல்லாம் நம்முடையது நம்மால் என்று எண்ணி இருந்தோம். ஏதொன்றும் நம்முடையது இல்லை, ஏதொன்றும் நம்மால் நடக்கவில்லை என்ற உண்மை. அப்ப இது நாள் வரைக்கும் இந்த உலகத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கை போலியான வாழ்க்கை, நிஜமாகவே போலியான வாழ்க்கை. போலியாக வாழக்கூட இல்லை, போலியாக இருந்து கொண்டிருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால கேட்டா, எங்கும் உளையாய் எப்படிப்பட்டவன் நீ? அழிக்கக்கூடியவனும் நீ, காக்கக்கூடியவனும் நீ. அப்படிப்பட்ட நீ என்ன செய்கிறாய்? எங்கும் உளையாய்
எல்லா உயிர்களிலும் அந்தர்தியானியா இருக்க, மறைஞ்சு இருக்க. அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லா உயிரையும் உன்னால படைக்க முடிகிறது, எல்லா உயிரையும் உன்னால காக்க முடிகிறது, உரிய காலத்தில் அழிக்க முடிகிறது. இது ஒரு சூட்சமமான வாதம். அதனால எங்கும் உளையாய் வழுவாது எவர்க்கும் வரம் ஈய வல்லாய். வழுவாதுன்னா தவறாமல் உன்னை வணங்கக்கூடிய அனைவருக்கும் வரங்களை ஈவாய். இப்ப வணங்கக்கூடிய அனைவருக்கும் வரங்களை கொடுப்பது இறைவனது அருள்னு சொன்னா, அப்ப கொடுக்க வேண்டிய வரத்தை யோசித்து கொடுக்க வேண்டாமான்னா கடவுள் அதை பார்க்கிறது. ஏன் பார்க்கிறது இல்ல? இது கடவுள் கொள்கைக்கே நீங்க போகணும். நம்முடைய அன்றாட பழக்கத்தை எடுத்து பாருங்க. நம்ம வீட்டுல நமக்கு பிடித்த ஒரு உணவை சமைத்து இருக்கிறார்கள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசையாய் அவசர அவசரமா 2 கரண்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்து போட்டுக்கொள்வோம். போட்டுக்கொண்டதன் பிறகு உண்ண தொடங்குவோம். அப்பொழுதுதான் தெரியும் நாம் போட்டுக்கொண்டதை முழுமையுமாக உண்ண முடியாது. ஆசையினால பலவற்றை நாம் போட்டுக்கொண்டு விட்டோம், ஆனால் அதை அனுபவிப்பதிலே தடுமாறுகிறோம். இதுதான் கடவுள். அவனை நோக்கி நீங்கள் வரம் கேட்கின்ற பொழுது கேட்பதை கொடுக்கிறான். நீங்க ஆசையினால மிகுதியா கேட்டுடுறோம். ஆனால் கேட்ட வரத்தினது பயனை வாழ்நாளிலே அனுபவிக்கணும்னா முடியாது. வேடிக்கையா ஒரு அண்மையில ஒரு திரைப்பட கிளிப்பிங்ஸ் பார்த்து, அதுல ஒரு கதாநாயகன், அவன் கதாநாயகனா இருக்கணும்னு நினைக்கிறேன், தெரியாது. அவனை பார்த்து ஒரு பெண்ணின் தந்தை பேசுகிறார். பெரிய பணக்காரர், படிக்கிற வயசுல படிக்காம யாரெல்லாம் பணக்கார பெண்கள் வருகிறார்களோ அவர்களை பார்த்து அவர்களிடம் நைச்சியமாக பேசி அவர்களை விரும்புவதாக, அவர்கள் உங்கள் மீது காதல் கொள்ளுவதாக ஒரு சூழலை உருவாக்கி திருமணம் செய்து கொண்டு அவர்களினது பணத்துல வாழ்நாள் முழுவதும் வாழுதல் தான் உங்க திட்டமாகும். உடனே அந்த பையன் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லுது. எனக்கு அதிகமாக எதையும் பெற வேண்டும்ன்ற ஆசை எல்லாம் கிடையாது. என் தேவைக்கு எது தேவை அதை மட்டும் நான் ஈட்டி அதன் மூலமாக வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன். இதுல என்ன தப்பு? இப்போ உங்களிடம் வெளியே பார்த்தா 10 கார் இருக்கிறது. நீங்கள் ஒரு நேரத்துல ஒரு கார்ல தானே பயணப்பட முடியும். உங்கள் இல்லத்துல பல எண்ணிக்கைக்கு அடங்காத படுக்கை அறைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு படுக்கை அறையில தானே உறங்க முடியும். அதே போல வீட்டினுடைய வசதிக்கு ஏற்றாற் போல மிகுதியான உணவுகள் சமைக்கப்படுது. உங்கள் வயிறு என்ன கொள்ளுகிறதோ அதை தானே உண்ண முடியும். இதையெல்லாம் நானும் செய்கிறேனே. ஆகவே உங்களை போல நானும் ஒற்றை காரில் தான் பயணம் செய்கிறேன், ஒற்றை அறையில் தான் உறங்குகிறேன், என் வயிறுனுக்கு உட்பட்ட அளவில் தான் உண்ணுகிறேன். உமக்கும் எனக்கு என்ன வேறுபாடு? உண்மையிலேயே இறை தத்துவம் என்பது இங்குதான் ஆரம்பிக்கிறது. நமக்கு எது உகந்ததோ, எது பொருத்தமானதோ, எந்த அளவினுக்கு உரியதோ அதை மட்டுமே பெறவும் தூய்க்கவும் பழகினால் நாமே இந்த உலகில் கடவுள் போலவான். அங்குதான் இறைவனது சூட்சமம் இருக்கிறது. இறைவன் வரம் என்ற பெயர்ல நீங்கள் வேண்டியதையெல்லாம் கொடுப்பான். அவனால் கொடுக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதான்னு முதல்ல யோசிக்க கத்துக்கணும். அந்த யோசனை என்று வரவில்லையோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் ரணமாக்கி கொள்ளுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் மெல்ல மெல்ல ஒரு நோயாக மாற்றிக் கொள்ளுகிறீர்கள். நமக்கு உரியது எதுவோ அதை மட்டுமே
நாம் பெற வேண்டும் என்ற அளவினுக்கு நம்முடைய தேவைகளுக்காக நாம் வாழ தொடங்கி விட்டோம்னா, ஆசைகளை தவிர்த்தோம்னா நம்மால் இந்த உலகில் வாழ முடியும். இருக்க வேண்டாம், வாழ. அதனால இவன் கேட்கிறான், எங்கும் உளையாய் வழுவாது எவர்க்கும் வரம் ஈய வல்லை. தவிர்க்காமல் எந்த விதத்திலும் தவறாமல் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கிற அந்த ஆற்றல் இருக்கு. அப்ப நாம கேட்கலாம்ல, கடவுள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? இந்த உயிருக்கு இவ்வளவெல்லாம் வரம் கொடுத்தா தாங்காது. எவன் கேட்கிறான்? நமக்கு எது தகும் என்பதை நாம அல்லவா தெரிந்திருக்கணும். அண்மையில ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி நடந்தது. சொன்னாதான் மைய அரசினுடைய பண்பாட்டு துறைக்காக சொல்லி இருந்தேன் அல்லவா, ஒரு நாட்டிய நிகழ்ச்சி தயாரித்து கொடுக்க வேண்டி இருந்தது. அதெல்லாம் நிகழ்த்தி தஞ்சையில முடிச்சாச்சு. அதை அவர்கள் பாடல பதிவு செய்யணும்னு சொன்னார்கள். சரி, பதிவு செய்து முடித்ததன் பிறகுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பதிவு செய்த ஒலிக்கூடம் முறையாக பதிவு பெற்றதாக இருக்க வேண்டும். அந்த பதிவினுக்கு ஏற்றாற் போல அதற்கு ஜிஎஸ்டி நம்பர் பெற்றிருக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் உங்களால் செய்யப்பட்ட செலவை நாங்கள் உங்களுக்கு தர முடியும்னு இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சென்னை போன்ற நகரங்கள்ல இது முறையான இசைக்கூடமாக ஒலிப்பதிவு கூடமாக இருக்கின்றனவும் இருக்கு. ஆனால் சில இசைக்கலைஞர்கள் தங்கள் இல்லங்களிலேயே சிறிய அளவுல இந்த ஒலிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகளுக்கு என்று தனித்ததான ஒரு பதிவோ ஜிஎஸ்டி எண்ணோ இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்கு தவிர்க்க முடியாது இந்த துறையில என்று சொல்லி, அப்ப உடனே அந்த அலுவலர் கேட்டார், நான் என்ன செய்வது? அப்படி இருந்தால் தானே நான் உங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்க முடியும். இல்ல, உங்கள் இயக்குனரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கள் நிலை இதுதான். இதற்கு மேலும் நீங்கள் வற்புறுத்தினீர்கள் என்றால் அப்படின்னு நான் சொல்லி நிறுத்தினேன். என்ன செய்வீர்கள்னா, பொய் சொல்லுவேன் அப்படின்னு சிரித்து கொண்டு. ஏனென்றால் மற்றொரு ஜிஎஸ்டி பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஒலிப்பதிவு கூடத்துல போய் இப்படி ஒரு ரசீதை உருவாக்குன்னு சொல்லி அதை தான் உங்களுக்கு அனுப்ப வேண்டியது. இப்ப நான் பொய் சொல்லுவது முக்கியமா, இல்ல நேர்மையோடு என்னால் அனுப்பப்பட்டவைகளுக்கு உரிய முறையில நீங்கள் ஊதியத்தை தருவது முக்கியமா என்ற முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன காரணம்னா, வரம் கொடுத்துடுறது ஈஸி எப்பவுமே. கடவுள் அதனால்தான் ரொம்ப மெகனானிமஸா இருக்கார். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறது. என் கேள்வி என்னன்னா, அவரால் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து விட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நாம கேட்காமையே பல கொடுத்திருக்க, அத்தனையும் நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? யோசித்து பாருங்கள். நாம கேட்காமையே, நாம எதிர்பாராமையே மிக மிக அதிகமானதை கொடுத்திருக்க. அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு நமக்கு தெரியல. அவைகளையே நம்மால முற்ற நுகர முடியல. அப்படி நாம கேட்காததையே அவர் கொடுத்தும் அதை நம்மால நுகர முடியலையே, அதுக்கு மேல நாம என்ன அவர்கிட்ட போய் கேட்டு வாங்குவது? யாருன்னா யோசிச்சோமா? இதுவரை அவன் கொடுத்துள்ளவைகளுக்கு நன்றி சொல்லுவதற்கே வாழ்நாள் போதாது. இனி எத்துணை வாழ்நாள் எடுத்தாலும் போதாது. அவன் கொடுத்ததை தூக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தூய்ப்பை கொடுப்பதற்கு அதாவது ஒன்று அனுபவிக்கிறது முக்கியம் இல்லை, அனுபவிக்கிறத மனத்தளவுல ஏற்கிறோம் அல்லவா, ரெலிஷ் பண்றோம் இல்லையா, அதுவே பெரிய விஷயம்.
எக்ஸ்பீரியன்சிங்ன்றது வேற, ரெலிஷிங்ன்றது வேற. அதெல்லாம் இவ்வளவு கொடுத்துருக்கானே, இதுக்கே நமக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதுவே போதாது. அப்படி கொடுத்த எல்லாவற்றையும் நம்மால அனுபவிக்க முடியுமானா முடியாது. அதுக்கு மேல அவங்கிட்ட போய் என்ன வர வேண்டி கிடக்குது யோசிச்சு பாருங்க. இந்த குரல், இந்த பாட்டு வரைக்கும் இப்படி ஒரு பொருள். இதுவரைக்கும் கொடுத்ததையே நம்மால முழுமையுமாக துய்க்க முடியவில்லை. ரொம்ப அழகா சொல்லுவார் சங்க இலக்கியத்துல, துய்ப்போம் எனினே தப்புன பலவே. என்ன பெரிய அளவுல வாழ்ந்துட்டோம், நமக்கு தேவை உடுப்பது 2 முழம், உண்பது ஒரு நாழி. துய்ப்போம் எனினே தப்புன பலவே. என்ன மேக்சிமம் மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, பொட்டி நிறைய பீரோ நிறைய, எத்தனை ஆடை வச்சிருந்தாலும் எடுத்து மேல போட்டுக்க முடியுமா ஒரே நேரத்துல? இல்ல. ஒரு நேரத்துல மேலாடை இடையாடை அதோட சரி, எதுக்கு இத்தனை ஆடை வீட்டுக்குள்ள ஸ்டாக், பஃபர் ஸ்டாக். அதே மாதிரி 9 நாழி, ஒரு கை அளவு அதான் உண்ண முடியும். இன்னைக்கு அதுக்கே பல பேருக்கு தாளம். மிக அளவுதான். உலகத்துல நம்மால பார்க்கக்கூடியதெல்லாம் உண்ண முடியாது. நீ கிளாட்டனிஸ்டா இருந்தாலும் உண்ணக்கூடிய அந்த பேரளவு உட்பட்டதுதான். எல்லாவற்றையும் துய்க்க வேண்டும்னு வாழ்நாள் முழுவதும் முயன்றாலும் தப்புன பலவே. துய்க்கப்படாமலேயே பலவற்றை விட்டு விட்டு செல்லுகிறோம். அப்புறம் என்ன இந்த வாழ்க்கையில நமக்கு சுவாரஸ்யம்? அதுக்கப்புறம் என்ன வர வேண்டி கிடக்கு? இதெல்லாம் தான் என்னுடைய விவாதம். அதனாலதான் வழுவாது அவன், நீங்க கேட்டுட்டீங்கன்னா அவன் இல்லைன்னு மறுக்காம கொடுத்துருவான். வாங்கினதை வச்சுன்னு என்ன பண்றது? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, எத்தனை பேர் பேசிக்கா எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களோ தெரியாது. எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர் உண்டு. உலகத்துல உங்களால் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் வேல்யூ கிடையாது. எந்த பொருளுக்கும் வேல்யூ கிடையாது. உங்களால் நுகரக்கூடிய எல்லா பொருளுக்கும் யூட்டிலிட்டி மட்டுமே உண்டு. யோசிச்சு பாருங்க, கடவுள் எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலின்னு தெரியும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் வேல்யூ கிடையாது. எந்த பொருளுக்கும் வேல்யூ கிடையாது. எல்லா வேல்யூலெஸ் தான். ஆனா எல்லா பொருளுக்கும் யூட்டிலிட்டி உண்டு. சரி, நகை வாங்கணும், கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நம்பி வாங்குறீர்களா? உலகத்துல எல்லார் கையிலையும் 500 பவுனுக்கு தங்கம் இருக்கு. எவனாவது தங்கத்தை மதிப்பானா? அதை போட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் யூட்டிலிட்டி. அது எல்லார் கையிலும் அந்த அளவு இருக்கக்கூடிய நிலை வந்து விட்டதுன்னா கலந்து போயிட்டு. நிறைய கட்டுக்கட்டா பணம் இருக்கு. அந்த பணத்தை கொண்டு ஏதாவது வாங்கி உண்ணணும். நீங்க கொடுக்கக்கூடிய பணம் அதுக்கு சில்லறையே என்கிட்ட கிடையாது, ஆகவே நான் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கடைக்காரன் சொல்லிட்டான்னா, கட்டுக்கட்டா பணம் வைத்திருந்தும் உங்களால உணவை வாங்க முடியல. இல்ல நீ ஒரு கட்டை இனாமா வைத்துக் கொண்டு உணவு கொடுன்னா பயப்படுவாங்க. ஒரு கட்டி இனாமா கொடுக்கறேன்னா அது நல்ல நோட்டா நீயே அடிச்ச நோட்டான்னு கேட்டுடுவோம். ஆகவே உலகத்துல எல்லா பொருளுக்கும் யூட்டிலிட்டி தான் இருக்கு, வேல்யூஸ் கிடையாது. வேல்யூ இருக்கிற ஒரே பொருள் எது தெரியுமா? கடவுள். எதுக்கு வேல்யூ இருக்கோ அது எல்லாமுமா இருக்கும். அதுவே உண்ண உணவாக இருக்கும், அதுவே உடுக்கும் உடையாக இருக்கும், அதுவே நோய்க்கு மருந்தாக இருக்கும். பாரதி எழுதினா இல்லையா, காயிலே புளிப்பதென்ன, கனியிலே இனிப்பதென்ன, நொந்திலே புடைப்பதென்ன, நோயிலே. கேட்டார் இல்லையா? அந்த வேல்யூ பரம்பொருளுக்கு தான். அவன் ஒருத்தந்தான் வேல்யூவோட இருக்கிறவன். நமக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. சில நேரம் நமக்கு யூட்டிலிட்டியே கிடையாது. அன்வான்ட் ப்ரொடக்ஷனா இருக்கும். இதான் பெரிய ஆபத்து. அதனாலதான் கேட்கிறான், அவரால் வரங்கள் பெறுவாய். வரம் ஈய வல்லை, வரங்களை கொடுக்கும் வல்லமை உடையவனே, நீ என்ன செய்கிறாய்? உபாசிக்க கூடிய எல்லாருக்கும் வரம் கொடுக்க கூடியவன்
அப்படிப்பட்ட நீ அந்த தேவர்கள் இப்ப வரம் கொடுக்க நீ அவர்களுக்காக காத்து நிற்கிறாயே, அவரால் வரங்கள் பெறுவாய் தொழுவாய், உணர்ச்சி தொடராத தன்மை உருவாய் மறைந்து நீ முற்றுணர்வு உண்டாகாத தன்மை உடைய மனித உருவிலே மறைந்து நின்றதினால்தான் தேவர்கள் உனக்கு வரம் கொடுக்கிற மாதிரி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற வரத்தை பெறுவது போல நீ நடிக்கிற. இந்த நாகபாசத்தை ராமன் நினைச்சிருந்தா உடனே விடுவிக்க முடியாதா? இல்ல, நீ நடிக்கிறாய். இது உன்னுடைய வேலை என்று இதனை உரிய நிலையிலே நீக்குபவன் கருடன். அவன் வரணும்னு காத்து நிக்கிற. நீ நினைத்திருந்தால், கட்டளை இட்டிருந்தால் கண நேரத்தில் அந்த வேலை முடிஞ்சு. ஆனால் அதனை செய்யாமல் எல்லோருக்கும் வரம் தரக்கூடிய நீ மற்றவர்களால் தரக்கூடிய வரத்தினுக்காக காத்து நிற்கிறாயே. உன்னுடைய உண்மையான ஆற்றலை மறைத்து கொண்டு துயரால் அழுவாய் ஒருத்தன் உழைப்போர். இத்தகு வியத்தகு நிலையை உடைய நீ துன்பத்தால் வருந்தி இருப்பவன் போல், அந்த துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பவன் போல் இருக்கிறாயே. இது என்ன நியாயம்? இவ் அதிரேக மாயை அறிவார். இப்படிப்பட்ட அதிக அளவினராகிய உனது மாயச் செயலை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? வரம் தரக்கூடிய நீ வரம் பெற காத்து நிற்கிறாய். என்ன நியாயம்? இந்த மாயையை உன்னை என்று வேறு யாரால் நிகழ்த்த முடியும்? எல்லோருக்கும் வரம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நீ மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வரத்தினுக்காக காத்து நிற்கிறாய். எல்லா துன்பங்களையும் போக்க வல்ல நீ இப்பொழுது துன்பத்தோடு இருப்பதாக காட்சி அளிக்கிறாயே. இது என்ன மாயை? இந்த மாயை கூட அவனாலதான் செய்யும். நம்மால செய்ய முடியாது. நம்மால முடியவே முடியாது. சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல துக்கமாயும், துக்கமான நேரத்துல சந்தோஷமாயும் நம்மால இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாரு. அடுத்த கருடன் கேட்டான், உன் ஒக்க வைத்த இருவர்க்கும் ஒத்தி ஒருவர்க்கும் உண்மை உரையாய் முன் ஒக்க நிற்றி உலகு ஒக்க ஒத்தி முடிவு ஒக்கின் என்றும் முடியாய் என் ஒக்கும் இன்ன செயலோ இது என்னில் இருள் ஒக்கும் என்று விடியாய் அந்நொப்பமே கொள் பிரிதே கொல் அறிவு அதிரேக மாயை அறிவார். ரொம்ப உச்ச தத்துவத்துல போயிட்டா இருக்க. உன் ஒக்க வைத்த இருவர்க்கும் ஒத்தி, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய நீ உன்னுடன் ஒருங்கு வைத்து பேசப்படக்கூடிய படைத்தல் தொழிலையும் அழித்தல் தொழிலையும் செய்யக்கூடிய பிரம்மனும் சிவனுமாக உள்ள ஆகிய இரு மூர்த்திகளுடன் ஒத்து நீதான் மூவராய் நிற்கிறாய். அரி அரண் அயன் என்று நீதான் மூவராய் நிற்கிறாய். பார்ப்பவர்கள் பார்வையில நீ மூவராய் தெரிகிறாய். நீ 3 பேர்ல ஒரே ஆள் தான். நீயே படைக்கிறாய், நீயே காக்கிறாய், நீயே அழிக்கிறாய். ஆனால் அறியாத நிலையில இருக்கிற பக்தர்கள் படைப்பது பிரம்மன் என்றும் காப்பது மட்டுமே நீ என்றும் அழிப்பது உருத்திரன் அல்லது சிவன் என்றும் அவர்கள் அறியாமையினாலேயே குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நீதான். உன் ஒக்க வைத்த இருவர்க்கும் ஒத்தி, உன்னோடு இணையாக வைத்து பேசப்படக்கூடிய அந்த இருவர் இருக்கிறார்களே, அந்த இருவர் அல்ல, நீதான் எல்லாம். மூவராய் நீதான் காட்சி அளிக்கிறாய். அந்த மாதிரி 3 பேர்லாம் தனியா இல்லை. ஒருவர்க்கும் உண்மை உரையாய், உன்னுடைய உண்மை தன்மையை ஒருவரும் உணர்ந்தார் இல்லை. நீ ஒருவனாக நின்றுதான் எல்லாவற்றையும் செய்கிறாய் என்ற மிகப்பெரிய உண்மையை யார் ஒருவரும் உணர்ந்தது இல்லை. உரையாய் முன் ஒக்க நிற்றி இந்த மூவருமாய் நிற்பதோடு நில்லாமல் அந்த மூவருக்கும் முதல்வனாய் நீ நிற்கிறாய். இதுதான் ஆச்சரியம்.
பரத்துவத்தினது உச்சபட்ச ஆச்சரியம். எல்லாமுமாய் நீ நிற்கிறாய், எல்லாவற்றிலுமாய் நீ நிற்கிறாய், எல்லாவற்றினுக்கும் மேலானவனாய் நீ நிற்கிறாய். அதுதான் பெரிய விஷயம். அவன் எல்லாவற்றினுக்கும் மேலானவன். வாசனா ரூபத்தில் எல்லாமுமாய் நிற்கிறான், எல்லாவற்றிலும் நிற்கிறான். ஆனால் அவன் தனிதான். அதனால உலகு முன் ஒக்க நிற்றி, உலகு ஒக்க ஒத்தி, உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் அந்தர்தியாமியாவும் நிற்கு. எல்லாமே நீதான். அதனால்தான் பின்னாடி ஆழ்வார் பாடினார், உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் எல்லாம் அக்கண்ணனே. எல்லாமே நீ. நீ சத்து பொருள் என்றால் சத்து பொருள், ஜடப்பொருள் என்றால் ஜடம். சத்தினுள் சத்தாக, ஜடத்தினுள் செயலற்றவனாய் இருப்பவன் நீ. அவனால படைக்கப்பட்ட சில உயிர்களுக்கு அந்த தன்மை. கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேர் அசையாமல் கிடக்கும், ஜடமா நிற்கும். அந்த கல்லை உடைக்கும் போதுதான் உயிரோடு வெளியே வரும். ஆகவே நீ சத்தினுள் சித்தாக செயல்படுகிறாய், அசத்தினுள் ஜடமாய் நிற்கிறாய். இது கடவுளால தான் முடியும். ஆகவே உலகு ஒக்க ஒத்தி முடிவு ஒக்கின், இப்பிரபஞ்சத்தை நீ அழிக்க வேண்டும் என்று உன் உள்ளத்தில் எண்ணிவிட்டாய் என்றால் என்றும் முடியாய். எப்பொழுதும் அந்த உலகை அழித்து நீ முடியாமல் நிற்பாய். நீ அழியாமல் நிற்ப. இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சிடுவாய், ஆனால் அதனை கடந்து நீ அழியாமல் நிற்பாய். எவ்வளவு பெரிய விஷயம். அதான் இத உண்மையை புரிஞ்சின்றாதான் பிரகலாதன் கதை புரியும். சரி, பிரகலாதன் கதை இல்ல, மாவலி கதை புரியும். உடனே எல்லாரும் ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அவர் பூமியை அளக்கும் போது பெருமாள் வானத்துல இருந்திருப்பார். சரி, வானத்தை அளக்கும் போது மாவலி எங்க இருந்தான்? அவன் எல்லாவற்றினுள்ளும் பரந்தாமன் இருக்கிறான். அப்போ அவனை தனித்து பார்க்க முடியும் அவரால். அதனால என் ஒக்கும் இன்ன செயலே இது, என் ஒக்கும் இன்ன செயலோ இது, என் ஒக்கும் உனது இத்தன்மையான இந்த செயல்கள் இது இத்தன்மைத்து என்று யாரேனும் ஒருவரால வரையறுத்து கூற முடியுமா? பரந்தாமன் இப்படிப்பட்ட செயலை இவ்வாறு செய்கிறான் என்று எங்காயிலும் வரையறுத்து கூற முடியுமா? முடியாதுல்ல. அப்படி யாரேனும் இறைவன் செய்யக்கூடிய செயலை என்னால புரிந்து கொள்ள முடியும் என்று எவனேனும் நினைத்தான்னா அவன் மனம் இருளுடையது, அவனுக்கு அறியாமை இருக்குன்னு அர்த்தம். கடவுளை புரிஞ்சுக்க முடியுமா நம்மால? அப்படி நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்றால் நம்முடைய முட்டாள்தனத்தை நாம வெளிக்காட்டி கொள்ளுகிறோம்னு அர்த்தம். அதனால்தான் திருமந்திரம் சொல்லுகிறது, கண்டவர் விண்டீலர், விண்டவர் கண்டீலர். எவனொருவன் பரத்துவத்தை உணர்ந்தானோ அவனால சொல்ல முடியாது. எவனேனும் சொல்லுதற்கு முன் வருகிறான் என்றால் அவன் காணாததை கண்டவாறு காட்ட வருகிறான். அவனை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. ஆகவே உன்னுடைய செயலை இத்தன்மைத்து என்று எவன் சொல்ல முன் வருகிறானோ அவன் முட்டாள். ஆகவே ஏதொன்றினுக்கும் விளக்கம் தராமல் நிற்கக்கூடிய புதிர் நீ, அந்நொப்பமே கொள். இவ்வாறு உன்னுடைய செயல்கள் அறியப்படாமல் இருப்பதற்கு காரணமே எங்களினது புத்தியின் சிறுமை. நொப்பம்னா சிறுமை. எங்கள் புத்தியினுடைய சிறுமை தெரிந்து கொள்ள முடியாது. நான் ஒன்று கேட்கிறேன், நாமெல்லாம் மனிதர்கள், அதுல மாற்று சிந்தனை கிடையாது. இப்ப நம்ம வீடுன்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். கொஞ்சம் யாரேன்னு யோசித்து சொல்லுங்கள். நீங்கள் பிள்ளைகளாக இருந்த காலத்து உங்கள் பெற்றோர்களினுடைய வருமானம் இத்தகையது, இதுதான் அவர்களது வருமானம் என்று
என்றாகிலும் நீங்கள் தெரிந்து கொண்டது உண்டா? இல்ல. ஆனால் உங்கள் தேவைகள் எல்லாம் கவனிக்கப்பட்டது. அது மறுக்க முடியாது. மானுடனாக இருந்து ஒரு மானுடனுக்கு மகவாகவோ மகனாகவோ பிறந்து அந்த மானுடன் வாழ்நாளில் எதனை ஈட்டினான், அது மாதம் எவ்வளவு என்ற கணக்கே நமக்கு தெரியாது. அதனை ஈட்டுவதற்கு அவர் எத்தகு பணி செய்கிறார், எவ்வாறு செயல்படுகிறார், ஒன்றும் தெரியாது. நம்ம பெற்றோர் நமக்காக பொருளை ஈட்டுவதற்கு எவ்வாறு எல்லாம் பாடுபட்டு எவைகளை பெற்றார், மாத ஊதியம் என்ன தெரியாது. ஆனா நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம். கேவலம் நம்முடைய பிறப்பினுக்கு காரணமான அந்த பெற்றோர்கள் நம்முடைய வாழ்நாள்ல அவர்கள் எதனை சம்பாதித்தார்கள் என்றே தெரியவில்லை. அதற்கு தெரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில ஈடுபட்டாலும் வெளிய விடை தெரியாது. ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், கடவுள் என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுதலில் ஆசைப்படுகிறோம். நம்ம மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் இது புத்தியின் சிறுமை, நொப்பம். இது பிரிதே கொல், வேறு ஏதாகிலும் உள்ளதா? நம்முடைய முட்டாள்தனத்தை இதை காட்டிலும் வேற விதத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது. இப்படிப்பட்ட இந்த முட்டாள்களுக்கு மத்தியில நீ இப்படி நிற்கிறாயே, இந்த அதிரேக மாயை, இந்த மிகப்பெரிய மாயை செயலை யார் அறிந்து கொள்ள இயலும் என்பதாக நிறுத்துவோம். மேலும் தொடருவோம் அடுத்த வகுப்பில்.